அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து 3வது விஷயம் இருக்குது. ஹஜ்ஜிக்கு நம்மளை அல்லாஹ் விருந்தாளியாக வரவழைத்து அவனுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹ் தன்னை யார் என்பதை காட்டுவதற்காக நம்மளெல்லாம் அங்கே வரவழைத்து அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய சக்தி என்னங்கிறத கண் முன்னால் பார்க்கலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஜம்சம் தண்ணீர், உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தண்ணீர், அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு. பரக்கத்துடைய வாசல், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தின் காரணமாக ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலடி, அந்த ஓசையிலிருந்து வந்த குதிரத், பூரா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கக்கூடிய சூழ்நிலை. ட்ரம்மாக குடமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. இது அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிசயம். 2வது, அங்கே மக்காவை சுற்றி மலைகள் இருக்குது. அந்த காபத்துல்லா இருக்குத, அதுதான் முதல் பூமி. அல்லாஹ் தஆலா முதல்ல கடலாக இருந்துச்சு, பூரா உலகம் கடலாக இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு சுழற்சியை உண்டாக்கி, ஒரு வில்போல் சுழற்சியை உண்டாக்கி, அந்த சுழற்சி அந்த நீர் குமிழியில் உருவானதான் காபத்துல்லா. அதிலேருந்து 7 வானம் 7 பூமி அல்லாஹ் உருவாக்கினான். இது அல்லாஹ்வுடைய குதிரத். பூரா உலகத்துடைய சென்டர் அந்த காபத்துல்லா. அந்த கருப்பு கட்டிடம் இருக்குது, அது எங்கேருந்து நீங்கள் அளந்து பார்த்தாலும் அதுதான் சென்டர். அதுலேருந்து தான் 7 பூமிகள் உருவாச்சு. சுற்றி மலைகள். அந்த பூமியை உருவாக்கும் போது கடலில் அப்படி மிதந்துட்டு இருக்கும்போது அது நங்கூரம் போடுறதுக்காக, ஆங்கர் போடுறதுக்காக மலைகள் எல்லாம் உருவாக்கினான். அந்த மலைகளை சுற்றி எந்த விதமான விளைநிலையங்களும் கிடையாது, விளைச்சல் கிடையாது. அல்லாஹ்வுடைய குதிரத் உடைய வெளிப்பாடு. பூரா உலகத்தில் உள்ள அனைத்து சீசன் இல்லாத பழங்கள்லாம் அங்கே கிடைக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய குதிரத். அதே மாதிரி குதிரத் சொல்லிகிட்டே இருக்கலாம். உஹது மலை பெரிய குதிரத், அல்லாஹ்வுடைய குதிரத். அங்கே முஸ்தலிஃபாவில் நம்ம தங்குறோம். அங்கே ஹாஜிகள் கல்லை பொறுக்கிறாங்க ஷைத்தானுக்கு. 1400 வருஷமாக கல் பொறுக்கிட்டே இருக்காங்க. கல் விளைச்சல் வந்துகிட்டே இருக்குது. அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரே இரவில் முஸ்தலிஃபாவுக்கு கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய குதிரத். சாதாரணமாக நம்ம ஒரு இஸ்திமா நடத்தினாலும் சரி, அந்த மக்கள் வெளியாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய வெளிப்பாடை கண்ணால் பார்த்து அல்லாஹ்வுடைய பரிபூர்ண நம்பிக்கை அங்கேருந்து உருவாகும். இதை தான் பார்க்கணும். சொல்லிகிட்டே போகலாம், ஹஜ்ஜியுடைய விஷயத்தில் சொல்லிகிட்டே போகலாம். ஆக பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்க்கு அதிகமாக நம்ம நன்றி செலுத்தணும். அங்கே ஜம்சம் தண்ணி அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்ம கொடுக்குறான். எங்கேயுமே நடைபெறாத அமல் தவாஃப், எந்த பள்ளிவாசலையும் நம்ம சுற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தவாஃபுடைய அமல் அங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கான். ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் அங்கே இறங்குது, காபத்துல்லாவில் இறங்குது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து. பிறகு அந்த ரஹமத்துகள் பூரா உலகத்தில் எல்லா பள்ளிவாசல்களும் பங்கிடப்படுகிறது. அதில் 60 ரஹமத்துகள் தவாஃப் செய்கிறவங்களுக்கு, 40 ரஹமத்துகள் காபத்துல்லாவே பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, 40 ரஹமத்துகள் இபாதத் செய்கிறவங்களுக்கு, 20 ரஹமத்து காபத்துல்லா பார்த்துட்டு இருந்தாலே நன்மை. வெறும் அமலே செய்யலை, ஒருத்தர் காபத்துல்லாவே பார்த்துட்டு இருந்தாலும் நன்மை கிடைக்கும். ஒரு 120 ரஹமத்துகள் அல்லாஹ் டெய்லி அங்கே இறக்குறான். அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத். பெரியவர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலா ஷரீஃப் அங்கே இருக்குது. அங்கே ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஒரு பார்க், பூங்கா அங்கே இருக்குது. யார் அந்த சொர்க்கத்துடைய பூங்காவில் நுழைஞ்சி 2 ரக்காய் தொழுதுட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி. அங்கே போய் 2 ரக்காய் தொழுது, மதீனாவில் 2 ரக்காய் தொழுது, யாரெல்லாம் நான் சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன், சொர்க்கத்தில் வந்த பிறகு சொர்க்கத்தை வெளியாக்குறது உன்னுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். ரவுலத்துல் ஜன்னா, அது மதீனாவில் இருக்குது. அது அல்லாஹ் கொடுத்த ஏற்பாடு. ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜி இருக்க சாதாரண ஒரு அமல் இல்லை. அது அல்லாஹ்வுடைய முகபத்தை பெற்ற அமல். ஆஷிக்கே இலாஹி, அல்லாஹ்வுடைய முகபத்தை பெற்றது மக்கா. ஆஷிக்கே ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபத்தை பெற்றது மதீனா. மக்காவும் மதீனாவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். இந்த கண்கொள்ளா காட்சி. காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகிறது. அதனால் முதல்ல பார்வையில்
காபத்துல்லா முதல்ல பார்க்கும்போது ஒரு துவா கேட்கணும், ஹோல்சேல் துவா. யா அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய துவாவை நீ கபூல் செய்ய அல்லான்னு சொல்லி அந்த துவா. ஆக பெரிய பெரிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு அங்கே இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம விளங்கணும்.